இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் ஜனவரி 8ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 24ஆம் திருநாள், பூரம் நட்சத்திரம், சிம்மராசி, பஞ்சமி திதி. பஞ்சமி திதினா என்ன பண்ணும்? நீங்கள் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். என்ன பண்ணும்? மெயினாக தைரியத்தை கொடுக்கும். தைரியம் இல்லாமல் பல பேர் இருக்கிற இடத்துல அப்படியே இருக்காங்க. நோ growth, நோ இம்ப்ரூவ்மெண்ட். அந்த தைரியங்கிறது எங்கிருந்து வரும்? அப்பா மூதாதியர்கள் செய்யக்கூடிய சிவத்தொண்டுனால் வரும். அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள், வில்வத்தில் செய்யக்கூடிய அர்ச்சனைகள், இதெல்லாம் உங்களுக்கு பயங்கர தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். உங்கள் பசங்களுக்கு நல்ல தைரியத்தை, உற்சாகத்தை கொடுக்கும். அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக மகர ராசி அல்லது மகர லக்னம், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்னும் 2-3 நாள் இருக்குங்க. இந்த வாரம் முடிஞ்சதுன்னா அடுத்த வாரம் ஒரே பொங்கல் தான். போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடணும். எதுலேயுமே ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் கூட இருக்கக்கூடாது. எல்லாரும் புது வஸ்திரங்கள் வாங்குங்க, புது ஆடைகள் வாங்குங்க. இப்போவே கரும்புலாம் ஆல்ரெடி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. நல்லா சட்டி பானையெல்லாம் வாங்கி ஜம்முன்னு சுவாமிக்கு பொங்கல் வைத்து, சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் செய்து, குடும்பத்தோட நல்ல பொங்கல்னு சொல்லி கொண்டாடக்கூடிய நம்ம தர்மத்தை நம்ம விட்டுட்டோன்னு வைங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம விடவே கூடாது. உங்கள் பசங்க, உங்கள் பேர குழந்தைகள் வரைக்கும் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம், இதுதான் நம்ம கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லாதான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போவீங்க. இல்லைன்னா நம்ம யாருங்கிற அடையாளமே காணாமல் போயிடும். இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்கு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும். குடும்பத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனச்சுமை அதெல்லாம் காணாமல் போயிடும். நிறைய பேருக்கு மன அவதி காணாமல் போயிடும். பயங்கர சந்தோஷம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக நாள் இருக்கிறது. நிறைய பேருக்கு பெரிய ஏற்றம், நினைத்த காரியங்களில் பெரிய சந்தோஷம், மன வலிமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக பெண்களுக்கு சௌந்தரியம், அழகு கூடக்கூடிய அற்புதமான நாள். நான் சொல்கிறது நிறைய பேருக்கு அதை கண்கூட பார்ப்பீங்க. பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு அது கரெக்டான ஒரு வைத்தியம் செய்யக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடுவது. எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணால் போகிற அந்த விஷயம் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, கட்டுமான தொழிலில் இருக்கிறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, அதற்கான உபகரணங்கள் நீங்கள் விற்பனை செய்வது, இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம் இருக்கும். ப்ரொடியூசரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடல் பாடல் கொண்டாட்டம் தான் இன்றைய நாள். முழுக்க சந்தோஷம்தான், பிரயாணம் தான். எல்லா நண்பர்களோட ஜாலியாக எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வர்றது, நிறைய சந்தோஷத்தை பார்ப்பது, நிறைய ஏற்றங்கள் கொடுப்பது. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் மனசு ஒரே குஷியில் இருக்கும். யார் எதை கேட்டாலும் சரி, இந்த எடுத்துக்கும், இந்த ரோடு என்ன விலைன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அப்போ அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் நடந்தால் தான் இது மனசு அந்தளவுக்கு லைக்கும். இந்த நாள் அந்தளவுக்கு நல்லா இருக்கும். மெயினாக குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு ஜோராக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். திடீர் பண வரவுகளை தாராளமாக கொடுக்கக்கூடிய நாள். மனசில் ஒரே சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். மெயினாக நிறைய பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. பொங்கலுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. இந்த ரங்கநாதன் தெருவெல்லாம் அப்படியே ஃப்ளோட்டிங்கில் இருக்கும் இந்த நாள். சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்கனால நிறைய பேருக்கு இந்த ஏற்றங்கள் கொடுக்கும். பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மெயினாக பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு அமோகமாக இருக்கும். ஆண்களுக்கு நல்ல செலவு இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பொன்னிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கும். மன வேதனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. தேவையில்லாத கோபங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. எதிர்பாராத பல சம்பவங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நல்ல செலவுகள் இருக்கும். குழந்தைகளுக்காக, குழந்தைகளுடைய ஆடை ஆபரணங்களுக்காக செலவுகள் செய்வீங்க. ஒரு சில பேருக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்காக மருத்துவ செலவுகள் லைட்டாக வந்து போகும். நிறைய பேர் மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு திரும்பக்கூடிய நாள்னு சொல்லலாம். ரகசியமாக ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கேது இணைந்திருக்கும் போது வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூலியமா ஆதாயம், நண்பர்கள் மூலியமா திடீர் பண வரவுகள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வரும். குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை அன்பளிப்பாக ஒரு சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல மாற்றங்களும் சந்தோஷங்களும், நிறைய பேருக்கு மன அமைதி தரக்கூடிய ஒரு இடத்திற்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள், அமேசிங் டே. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், நிறைய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், பக்குவத்தை நிறைய புரிந்துக்க கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. வேலையில் இந்த நாள் உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு வேலையை மிரட்டிடுவீங்க. யாருனாலையும் ஒரு செகண்டு கூட உங்களை கம்பீட் பண்ண முடியாது. நோ ஒன் கேன் ஆக்சுவலி கம்பீட் யூ நார் பி எகெயின்ஸ்ட் யூ. உங்களை யாருமே எதிர்க்க கூட முடியாது, பயப்படுவாங்க. உங்களை மிஞ்சி அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்தளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் வாராகியம்மன் வழிபாடு. விருச்சிகத்துக்கு வாராகியம்மன் வழிபாடு செய்ய செய்ய நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷமாக அமைய போகிறது. ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே பொறுமையின் பொறுமை, உச்சகட்ட பொறுமையே நார்மலாக இருப்பீங்க. நல்ல குணங்கள் அதிகமாக யாருக்கு இருக்குன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு தான் பொதுவாகவே அதிகமாக இருக்கும். அதில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்திலே சந்திரன் உட்காந்துருக்கனால 10 பேர் முடியலன்னு கேட்டாங்கன்னா உடனடியாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி விஷயம். தான தர்மங்கள், குழந்தைகளுக்கான தான தர்மங்கள், 10 பேருக்கு ஹெல்ப்னா உடனே நம்ம பண்ணக்கூடிய ஆட்களில் தனுசு ராசி நண்பர்கள் உங்களால் ஆனது பண்ணக்கூடிய அற்புதமான நாள். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. அதுலேயும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய நாள். எதுக்காகவும் யாருக்காகவும் கோவப்பட மாட்டீங்க. எந்த விஷயத்தையுமே கவலை இருக்காது. திடீர் பிரயாணங்கள், திடீர் சந்தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் யாருக்கு ஃபுல் பவர்னு கேட்டால் உங்களுக்கு தான் பவர், உங்களுக்கு தான் அருமையாக இருக்குது. சந்திர பலம் இருக்கும் பொழுது மனசு குழம்பாது. அந்த குழப்ப நிலை கொடுக்கறதே சந்திரன் தான். அந்த சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்துல இருந்து அந்த சுக்கிரனுடைய பார்வை டைரக்டாக ராசி லக்னத்தில் மேலே விழுகும்போது நமக்கே தெரியாமல் நம்மகிட்ட ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். அது பெயர் தான் ஜன ஆக்கர்ஷண சக்தி. கும்பத்துக்கு இன்றைய நாள் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வீட்டுக்கு 10 பேர் வருவாங்க, உங்களை பார்ப்பாங்க. உங்களுக்கான வேலை ஈஸியாக முடியும். மனசும் சரி உடம்பும் சரி ஃபிட்டாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ஸோ ஜம்முன்னு இருப்பீங்க. நல்லா அல்வா வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணி செய்யறது. பெரும் பணத்தை நம்ம இப்போ எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். லோனாக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்த விற்று வரலாம், இல்லை வாடகை பணமாக வரலாம், இல்லை லீஸுக்கான பணமாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாமே இன்றைய நாள் முடியக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறோம், இந்த விஷயத்தை டார்கெட் பண்ணுறது முடிச்சே தீர்வீங்க. மெயினாக பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வாடகை இன்கம்லாம் இன்றைய நாள் வரும். நல்ல ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் சுவாமிமலை முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி கும்பத்துக்கு ஏ கிளாஸாக இருக்குது, மிதுனம் துலாத்துக்கும் நல்லா இருக்குது,
மற்ற எல்லா ராசிகளுக்கும் இன்றைய நாள் நல்லாவே இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.